வணக்கம் தமிழா செய்திகள். சேலம் அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றியத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளரும் அட்மா குழு தலைவருமான ரத்னவேல் பிஎஸ்சி அவர்கள் முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். திருமதி மகாலட்சுமி அவர்களே, ஒன்றிய பொருளாளர் திரு பழனிவேல் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி திரு அண்ணன் அகரம் ராஜேந்திரன் அவர்களே, திரு அண்ணன் ராஜா எம் பாலப்பட்டி அவர்களே, ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் திரு பழனிசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அண்ணன் திரு சி.பி. வைத்திலிங்கம் அவர்களே, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திருமதி சாந்தி அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டார தலைவர் திரு காந்தி அவர்களே, முன்னாள் தலைவர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, அண்ணன் திரு ராஜா அவர்களே, திரு பழனிசாமி அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்து என்னுடன் வருகை புரிந்திருக்கின்ற நண்பர்களே, ஊராட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் திரு மதியழகன் அவர்களே, சிவபாலன் அவர்களே, குமார் அவர்களே, பழனிசாமி அவர்களே, நவீன் அவர்களே, சக்கரபாணி அவர்களே, ஜெகன் அவர்களே, சுரேஷ் அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, குமாரசாமி அவர்களே, கதிரவன் அவர்களே, நடராஜ் அவர்களே, கோவிந்தன் அவர்களே, சபரிவாசன் அவர்களே, பவித்ரன் அவர்களே, துயன் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு சேவை வழங்குவதற்காக பல்வேறு துறைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே, அலுவலர்களே, அரசின் பணியாளர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு இங்க கல்யாண மண்டபம் எதுவும் கிடைக்கலனாலும் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஊராட்சியினுடைய செயலாளர் திருமதி சோபியா சிவராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்பதிலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு சாதனைகளை, பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த திட்டங்களிலே ஒரு சில குறிப்பிட்ட திட்டங்களை இங்கு நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கின்ற சிறு குழந்தைகள் பள்ளிக்கு செல்கின்றவர்கள் பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு முதன்முதலாக நம் தமிழ்நாட்டில்தான் காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து அதனுடைய முதலமைச்சர்கள் இங்கு வந்து அதை பார்வையிட்டு அதை எங்களுடைய மாநிலத்திலும் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த உள்ளோம் என்ற இங்கு வந்து அதில் கலந்து கொண்டு அந்த சிற்றுண்டியை சுவைத்து அதை நடைபெறுவதாக நடைபெற போவதாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்கள் கல்லூரி படிப்புக்கு போறதில்லை. ஏன்னா 12வது படிச்சா போது நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம், காலேஜ் வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களிடத்தில் இருந்தது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மனநிலையை உடைத்து உங்கள் படிப்புக்கு நான் செலவுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை கல்லூரியில் படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து ஊக்குவித்து புதுமை பெண் திட்டத்தை தொடங்கினார். அதே போல பெண்களின் பணத்தினால எங்களுக்கு ஏற்கப்பட்ட மாணவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கும் இந்த மாதம் 1000 ரூபாய் நீங்கள் படிக்க தமிழில் புதல்வன் திட்டம், அதன் மூலமா மாசம் 1000 ரூபாய். ஆக 12வது நிறுத்தின அந்த கல்லூரி பெண்கள் வந்து இப்ப உயர்கல்வி படிக்கிறாங்க. அதே போல பெண்களுடைய முன்னேற்றத்தில் நம்முடைய அரசு மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது. அந்த வகையை பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக தொடங்கினார். அந்த
என்பவன் திட்டத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக பெண்கள் 20 பெண்கள் சேர்ந்து ஒரு குழுவாக அமையணும். அந்த குழு அவர்களுக்குள்ள ஒரு உதவிக்கிற மாதிரி அரசு 1989 நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் இந்த சுய உதவி குழுக்களை முதல்ல அறிமுகப்படுத்தாரு. அது தொடர்ந்து நல்ல வளர்ச்சி அடைந்தது. ஆனா போன 10 ஆண்டுல அந்த மகளிருக்கு எந்த ஒரு நல்ல சிறப்பு திட்டங்களை யாரும் கொடுக்கல. திரும்பவும் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்த பிறகு ஆட்சி ஏற்ற உடனே 5650 கோடி ரூபாய் கடனை மகளிர் வாங்கியிருந்த கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்தது நமது மாண்புமிகு முதல்வர். அந்த கடனை தள்ளுபடி பண்ணது இல்லாம புதிய கடன்கள் வேணுங்கிற அளவுக்கு புதிய கடன்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல ஆண்கள் இப்ப நீங்க ரோட்ல பாத்தீங்கன்னா 99% ஆண்கள் தான் அந்த டூ வீலர்ல போவாங்க. பெண்கள் போக்குவரத்துக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற தந்தையையும் கணவரையும் அல்லது மகளையோ நம்பி இருப்பாங்க. ஆனா அந்த நிலை உடைய வேண்டும். பெண்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடாது. அவர்களுடைய சொந்த வேலைகளுக்காக அவர்கள் நகர் பகுதிகளுக்கு சென்று வர வேண்டும் என்பதற்காக நகர பேருந்துகளிலே பெண்கள் கட்டணம் இல்லாமல் செய்யக்கூடிய விடியல் பயண திட்டத்தை கொடுத்ததே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதே போல பெண்களுக்கு காலையில எழுந்திருச்சிருந்தது நைட் வரைக்கும் துணி துவைக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து பிள்ளைகளை பள்ளிக்கூட அனுப்புறது வீட்டுக்கார வேலைக்கு அனுப்புறது அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற பெண்கள் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன பண்றீங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப், அதை சொல்ல போனா சும்மாதான் இருக்கிறோம், சும்மாதான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த நிலை மாற வேண்டும். அவர்களுடைய உழைப்பிற்கு ஒரு மரியாதை தர வேண்டும் என்பதற்காக மகளிர் உரிமை தொகை என்று மாதம் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதுல ஒரு சிலருக்கு 1000 ரூபாய் கிடைக்கலன்னு சொல்லி சிலருக்கு கிடைக்கல. அந்த சிலருக்கும் அந்த 1000 ரூபாய் வர ஒரு நவம்பர் 15க்கு பிறகு அறிவிக்கப்படுவார்கள். ஆகவே நீங்க அந்த கிடைக்காதவங்க முறையா மனு கொடுங்க. தகுதி உடையவர்கள் அனைவர்களுக்கும் 100% வழங்கப்படும். இவ்வளவு கேட்டா விவசாயிகளுக்கு 1989 விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை அறிமுகப்படுத்தி வழங்கியது நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதன் தொடர்ச்சியாக நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த 6 மாத காலத்திலே மேலும் 50,000 விவசாயிகளுக்கு புதிய இலவச மின்சாரங்கள் வழங்கப்பட உள்ளது. அதே போல உழவர் சந்தைகளை ஏற்படுத்தியது நம்முடைய அரசு. அப்படிங்கிறத போல இந்த மேட்டுப்பட்டி தாவூர்ல நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த நெசவாளர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விசைத்தறி நெசவாளர்களுக்கு 750 யூனிட்டுகள் மின்சாரம் இலவசமா கொடுத்தாங்க. அதே போல 200 யூனிட் கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதை 1000 யூனிட் ஆகும் 300 யூனிட் ஆகும் உயர்த்தி முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய மகன் 1000 யூனிட் ஆகும் 300 யூனிட் ஆகும் உயர்த்தி வழங்குகின்றார். அதை நீங்கள் எல்லாம் பெற்று பயனடைவீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதே போல மருத்துவ திட்டம், மக்களை தேடி மருத்துவம். வண்டி வாகனத்தில் போகும்போது எதிர்பாராதமாக விபத்து நடந்துருச்சுன்னா அங்கிருந்து ஜிஹெச்சுக்கு போறதுன்னு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரம் போகிறோம். அதுக்குள்ள அவங்களுடைய உயிரை காப்பாற்றுற என்ன பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பணம் செலவாகுதோ அவ்வளவு அமௌண்ட்டையும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே செலுத்தினார். இது இன்மையின் காக்கும் 48 மணி நேரம்னு சொல்லுது. அதே போல ஏழை எளிய மக்கள் குறைவான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்கிற மாதிரி முதல்வர் மருந்துகள் திறக்கப்பட்டுள்ளது. இப்ப சமீபத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா வகையான நோய்களுக்கும் பரிசோதனைகள் செய்து அந்த நோய்களுக்கான ஆலோசனைகள் மருந்து மாத்திரைகள் அனைத்தும் வழங்குகின்ற நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த திட்டத்தை வேறு வரிசையா செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அதே போல வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் ரேஷன் கடைக்கு போய் அந்த ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்கு சிரமமா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்ப அவர்களுக்கு அவர்களுடைய இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகின்ற தாய் மாணவர் திட்டம், நான் முதல்வர் திட்டம், உங்களுடன் முதல்வர் திட்டம், இளம் தேடி கல்வி திட்டம், இப்ப புதுசா ஒரு திட்டம்
தாய் தந்தை இருவரையும் இழந்த பள்ளி குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்குவதோடு அந்த குழந்தைகளை பராமரிக்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்க அரசாங்கத்தை சேர்ந்த அனைத்து உதவிகளும் கிடைக்கின்ற வகையிலே அன்பு கரங்கள் திட்டம். இது போல சொல்லிட்டே போனோம்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் திட்டங்களை பற்றி சொல்லிட்டே போலாம். எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்திய நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்ட முகாமிற்கு 15 அரசு துறை 46 சேவைகள் சம்பந்தமாக அனைத்து சேவைகளையும் இங்கு நம்மிடத்திற்கே வந்து இப்போ ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு ஐயா தாசில்தார் அவர்கள். அவரை நாம போய் பார்க்கணும்னு வச்சுங்க, ஆர்டிஓ தாசில்தார் இவங்க எல்லாம் போய் பார்க்கணும்னா இன்னைக்கு போனோம்னா தாசில்தார் எல்லாம் புதன்கிழமை வாங்காமாங்க. புதன்கிழமை போனோம்னா இருப்பாரு, நமக்கு முன்னாடி ஒரு 50 பேர் இருப்பாங்க. நாம அவரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தேவையான சேவைகளை எழுத்து மூலமாக எழுதி விண்ணப்பங்களாக கொடுத்து அதற்கான ரசீதுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நியாயமான தேவைகள் அனைத்தும் வருகின்ற 45 நாட்களுக்குள்ளாக நிறைவேற்றி தரப்படும். ஆகவே இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வேட்டுப்பட்டி காவலரை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் அருகாமையிலிருந்து ஏற்கனவே தவறவிட்ட முகாம்களை அருகாமையில் இருந்து வருகின்ற ஊராட்சிகளை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். எல்லா மக்களுக்கும் போய் சேராது. அதனால 1000 ரூபாய் வாங்குறவங்க 1200 மனு போடாதீங்க. முதியோர் தொகைக்கு 1200 வாங்கி கொடுத்துறவங்க 1000 ரூபாய்க்கு மகளிர் உரிமை தொகைக்கு மனு கொடுக்காதீங்க. அதை வாங்குகின்ற அதிகாரிகளும் அதை கேட்டு அதன் பிறகு வாங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மேல சாப்பாடு போட்டுக்கிறாங்க ஒரே நேரம். கொடுத்து வர்றா